என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, திருச்சிற்றம்பலம். சம்பந்த சரணாய அடிகள் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி. அச்சப்பதிகம் எத்தனாவது மந்திரம்? 6 பார்க்கணும். 5 முடிச்சாச்சா? 6வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. இந்த உடம்பு வெந்து போகக்கூடியது. இதை நிலையானதாக நினைத்து தீவினைகள் செய்து மலரும் வளையலும் அணிந்த பெண்களை நாடி பற்று கொண்டிருந்தேன். ஒரு பகுதி. இறைவன் என்னுடைய பாசத்தை நீக்கி அடிமை கொண்டார். நான் என்ற எண்ணத்தை நீக்கினார். பாசத்தை நீக்கினார். பேரின்பம் தந்தார். எனக்கு கிடைத்தது யாருக்கு கிடைக்கும்? இது அதிசயம். குறிப்புரை: கொத்து என்ற தமிழ் வார்த்தை கொந்து என்று ஆனது. கோல் என்பது சங்குன்னு அர்த்தம். துரிசுன்னா குற்றம்னு அர்த்தம். அந்தம்னா முடிவான இன்பம். திரும்ப பொருளுக்கு வரலாம். திருமுறைகளில் நிலையற்ற இன்பத்தை ஆன்மா நாடுவதற்கு ஆணவமலம் காரணமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆணவமலத்தினால நிலையற்ற இன்பத்தில் ஆன்மா விழுங்கிறத மாணிக்க வாசகர் இந்த பதியத்தில் அதிகமாக பதிவு பண்ணுறார். அவர் ஜீவன் முக்தர். இந்த இயல்புகள் எதுவும் யாரும் கிடையாது. ஆமாம், மானிடர்களை அவர் சொல்கிறார். அது பெண்ணையா ஏன் சொல்கிறாருங்கிறது நேற்று விரிவான ஒரு பதிவு போட்டோம். நேற்று வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். பெண்ணை ஏன் சொல்கிறாருன்னு மிகப்பெரிய பாஞ்சாலியை சொன்னோம், கண்ணகியை சொன்னோம், சீதையை சொன்னோம். அதாவது சக்தியே எதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஆவதும் பெண்ணாலே. அதனால் அந்த எல்லா ஆற்றலின் இருப்பிடமாக பெண் இருக்கிறதுனால பெண் மேல் வச்சு சொன்னாங்க. அதுக்காக பெண் தான் இந்த தப்பை. இதே ஒரு இதை பாடினது காரைக்கால் அம்மையாராக இருந்தால் யார் மேலே வச்சு பாடலாம்? ஆண் மேலே வச்சு பாடலாம். இப்போ பாடுபவர் ஆணாக இருக்கிறதுனால பெண்ணை சொல்கிறாரு. பாடுறது பெண்ணாக இருந்தால் யாரை சொல்லலாம்? நீங்கள் பண்டார சாத்திரத்தில் ஆன்மா ஒரு பெண்ணாக சொல்லப்பட்டு அந்த பெண் ஆணை இகழ்கிற இடம் இருக்குது. எங்கே இருக்குது? பண்டார சாத்திரத்தில் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய நூல். பண்டார சாத்திரத்தில் ஆன்மா தன்னை ஒரு பெண்ணாக கருதி கொண்டு யாரை இகழ்கிறது? ஆணை இகழ்கிற இடம் இருக்குது. இந்த ஆணால் தான் என்னுடைய பற்று ஏற்பட்டது, அதனால தான் என்னுடைய சைவ பயணம் தடைப்பட்டது அப்படின்னு பதிவாயிருக்கு. அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதை பலமுறை நான் இந்த பதியத்துக்காக பல தடவை பேசியாச்சு. எத்தனை தடவை பேசினாலும் நாம் அதை உணர முடியாங்கிறதுனால தான் நான் என்ன செய்ய திரும்ப சொல்கிறேன். அதை சொல்ல வந்தவர் முதல்ல இந்த உடம்பை சொன்னார். இந்த உடம்பு வெந்து விழக்கூடியது. வெந்து விழுகின்ற உடம்பு அப்படின்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா நாம் இந்த உடம்பு மேலே என்ன வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம்? பற்று வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னார். இந்த உடம்பு மேல் பற்று வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெந்து விழும் உடல்னார். மாளும் இவ்வுடல்னு சொல்கிறார்ல யார்? மாளும் இவ்வுடல்னு அப்பர் சொல்கிறார். பெரிய புராணத்தில் இருக்குது.
பிறப்பை நிலையானதுன்னு எண்ணி வினை செஞ்சேங்கிறார். இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஒரு நல்ல திட்டம் சொல்கிறார். வினை செய்யாமல் இருக்கணும்னா பிறப்பு நிலையற்றதுங்கிற உணர்வு வரணுங்கிறார். பிறப்பு நிலையற்றதுங்கிற எண்ணம் வந்தாலே நம்ம வினை செய்ய மாட்டோம். இப்போது லஞ்சம் வாங்கி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன உணர்வு வந்தால் போதும்? அது ரெண்டாவது. இந்த கான்செப்டில் ஒட்டி வாங்குங்க. பேராசிரியரே இப்படி சொன்னீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறோம்? நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறோம்? இந்த லஞ்சத்தை வாங்கி என்ன குவிச்சிட போகிறோம் அப்படிங்கிற நிலையாமல் யாருக்கு புரிஞ்சால் போதும்? அவனுக்கு வந்தால் போதும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கோவம் வரும்போது கோவப்பட்டு என்ன ஆகிட போகிறோம்? யார் திருந்த போகிறாங்க? திருந்தி நம்ம 500 வருஷம் இருக்க போகிறோமா? நம்ம அவங்க திருந்தினாலும் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நிலையாமை உணரப்படுகின்ற போதெல்லாம் வினை ஈட்டம் நடக்காது. இப்போ நம்ம குடியிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடு வேணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க குடியிருக்க ஒரு வீடு வேணும். அப்படி தானே? அப்படி நமக்கு தேவையானதை ஈட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு தேவையானதை ஈட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர் 5 பேர்னா ஒரு கார் போதுமானது. 2 இடத்துக்கு பிரிஞ்சு போக வேண்டியிருக்குன்னா 2 கார் போதுமானது. 3வது ஒரு காரை வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு வாடகைக்கு அனுப்பிட்டு இருந்தோம்னா அப்போ நமக்கு என்ன புரியலைன்னு அர்த்தம்? நிலையாமை புரியலைன்னு அர்த்தம். அதனால தான் வினை ஈட்டாமல் இருப்பதற்கு எது புரியணும்? நிலையாமை புரியணும். அதனால தான் ஞானிகள் எதையும் சேர்க்கிறதில்லை, வருவாய் எதிர்பார்க்கறதில்லை. ஏன்னா வருவாய் வேண்டியதில்லை. அவங்களுக்கு என்ன உணர்வு வந்துட்டு? நிலையாமை உணர்வு வந்துட்டு. எப்பெல்லாம் நமக்கு காசு ஆசை வருதோ அப்போல்லாம் நமக்கு எது உணரப்படலைன்னு அர்த்தம்? உணரப்படலைன்னு அர்த்தம். நிலையாமை உணரப்படலைன்னு அர்த்தம். இப்போது எவ்வளவு வயதானாலும் அந்த தன்னுடைய வயதை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெளிவாக அலங்காரம் பண்ணுறாங்கல்ல. அங்கே என்ன உணர்வு வந்தால் போதும்? நிலையாமை உணர்வு வந்தால் நமக்கு வயசாகிட்டு நிலையாமை உணராக வந்தால் போதும். என்ன இனி வாழ்க்கைங்கிற உணர்வு வரலங்கிறதுனால தானே அதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அதைத்தான் இதில் சொன்னார். அப்படி இருந்த சொன்னார். பிறந்த பெண்ணை குறிப்பிடும்போது மலர் அணிந்தவள், வளையல் அணிந்தவள்னு சொன்னார். அது இளமையை குறிக்கிறதுக்கு, இளமையை குறிக்கிறதுக்கு. அந்த பற்றை எனக்கு நீக்கினார் அப்படின்னா ஆணவ மலத்தினால தான் இந்த பற்று வரும். அப்போ ஆணவ மலத்தை நீக்கினார்னு எடுத்துக்கிடணும். பற்று நீக்கி அடிமை கொண்டார். பற்று போன பிறகு தான் நான்கிற எண்ணம் போயிருமே. எல்லாம் என் செயல்ங்கிற இடத்துல தானுங்க நான்கிறது வருது, அகப்பற்று வருது. எல்லாம் எல்லாம் என்னுடைய செயல் அப்படிங்கிற முனைப்பில் தான் நான்கிறது வருது. வரும்போது தான் எனதுங்கிறது வருது. நான் ஒன்று இல்லை, எல்லாம் இறைவன்னா அங்கே பொருள் பற்றே வராத. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமுங்கிற இடத்துல நான் இருக்குதா? இருந்தால் அப்படி சொல்ல முடியுமா? என்றைக்கு நீ என்னை அடிமை கொண்டாயோ அன்றைக்கு என் உடல் பொருள் ஆவி மூன்றையும் நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன போனதுனால சொன்னார்? பற்று போனதுனால சொன்னார். அகப்பற்றும் இல்லை, நம்மளால் அப்படி சொல்ல முடியலை. அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார். மேலே எனக்கு பற்று இருந்தது, பாசம் நீக்கினார், அடிமை கொண்டார். அப்போ இதெல்லாம் என்னை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிற்று. அகப்பற்றும் போனது, புறப்பற்றும் போனது. பாசத்தையெல்லாம் நீக்கினார். இது எல்லாருக்கும் கிடைச்சது, கிடைக்காது எனக்கு கிடைச்சது, வியப்பாக இருக்கிறதுன்னு சொன்னார். பாசம் நீக்கிறது, அடிமை கொள்வது, அகப்பற்று போகிறது, புறப்பற்று. பாடுறேன். சரி, உதித்காசன் பாட்டு ரெண்டுமே நல்லா இதாக ரீச் ஆகுதா? சரி, ஓகே, சரி. சரி, கிளம்புங்க. சரி, ஓ சிவாய் நம்ம குருவை பற்று. சரி, இது வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதில் நுட்பம் என்னென்னா, அது நம்ம அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. அப்படின்னா ஞானசம்பந்தருக்கு கிடைக்கலையா? அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு கிடைக்கலையா? அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த தாய்மானவருக்கு கிடைக்கலையா? வள்ளலாருக்கு கிடைக்கலையா? அப்படி பொருள் எடுக்கக்கூடாது. இதில் 2 நிலை சொல்கிறார். எதிர்மறை பக்கத்தையும் சொல்கிறாரு, உடன்பாட்டு பக்கமும் சொல்கிறார். உயிர் குறையுடையதாக இருக்கிறதையும் சொல்லி நிறையுடையராக ஒரே நேரத்தில் பதிவு பண்ணுறார். இப்போ அவங்களையெல்லாம் எடுத்திங்கன்னா ஞானசம்பந்தர்கிட்ட எந்த குறையும் இல்லை, திருநாவுக்கரசர்கிட்ட எந்த குறையும் இல்லை, தாய்மானவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பதிவு பண்ணுறாரு? குறையுடைய. சிவா, நீ கிளம்புறியா? சரி, ஓகே, நல்லது, போயிட்டு நீ 5:15 வந்துடணும். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம் சொல்லுங்க. அதாவது குறையுடைய பகுதியையும் நிறைவுடைய பகுதியையும் சொல்கிறார். புரியுதா?
இப்போ ஞானசம்பந்தரை அவர் அடிமை கொண்டாருன்னா ஞானசம்பந்தர் கோயிலுக்கு வரும்போது குறையோடையாக வந்தார். வாயை திறந்தீங்கன்னா தான் பாடம் போகும். திருநாவுக்கரசரை அடிமை கொண்டாருன்னா குறையோடையாக இருந்தார் இல்லை. இது வந்து ரெண்டு பகுதியும் பதிவு பண்ணுறாரு. இது எப்படின்னா, நான் ஏழையாக இருந்தேன், என்னை மல்டி மில்லியனர் ஆக்கினார் அப்படிங்கிறது அதிசயம் தானே. அது மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தவிர யாருக்கு செய்யணும் அப்படி புரியணும். இதில் நமக்கு என்ன பாடம்னா, நீ குறைவுடையவனாக இருக்கிற அந்த குறைகளையே நினைத்து கொண்டு நீ என்ன செய்யாத, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இறைவன் நமக்கு பாச நீக்க செய்வாரா, இறைவன் நமக்கு அருள்வாரா, இறைவன் நம்மை அடிமை கொள்வாரா அப்படின்னு நீ நினைக்காத. இறைவன் என்ன செய்வார்? ஆமாம், நான் குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் அந்த கோணத்தில் அதை நம்ம பார்க்கணும். இந்த உதாரணம் புரியுதான்னு பாருங்கள். நான் மிகப்பெரிய ஏழையாக இருந்தேன், என்னை இவர் மல்டி மில்லியனர் ஆக்கினார்னா ஆச்சரியம். நான் மல்டி மில்லியனர் ஆக்கினேன், பிறகும் மல்டி மில்லியனர் ஆக்கப்பட்டேன்னா அதில் ஆச்சரியம் கிடையாது. இவர் ஞானசம்பந்தர் நிலை வேறு, தாயுமானவர் நிலை வேறு, திருநாவுக்கரசர் நிலை வேறு, மாணிக்கவாசகர் நிலையும் ஞானசம்பந்தர் நிலையும் ஒன்று தான். நமக்காக இவர் தான் மாறி நின்று காட்டுறார். எப்படி, நீ குறைவுடையவனாக இருந்தாலும், நீ பிச்சைக்காரன் நிலையில் இருந்தாலும், இறைவன் நினைத்தால் நீ கோடீஸ்வரனாக ஆக்கப்படுவது போல இத்தனை குறைகளும் உனக்கு நீக்கப்பட்டு உனக்கு பாச நீக்கம் செய்யப்படும், அடிமை கொள்ளப்படுவாய், உன்னுடைய முனைப்புகள் நீக்கப்படும், உனக்கே ஒரு நாள் இதெல்லாம் ஆச்சரியமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு அதை எடுக்கணும். புரியுதா? ஏற்கனவே நிறைய காரணம் சொல்லியிருக்கிறோம், இது ஒரு அடிஷனல் காரணமாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ தோருடைய செவியில் ஞானசம்பந்தர் தன்னை குறை சொல்கிற இடம் ஒன்றுமே இருக்காது. அது வந்து மல்டி ஸ்டடி நேராக என்னது மல்டி மில்லியனர். தெரியுதா உங்களுக்கு இப்போ? அப்படி புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் பித்தா பிரைசுடியில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் இங்கே வந்து அவர் குறைய சொல்லி நிறைய சொல்கிறது, அதற்கு பல காரணம் நம்ம சொல்லிட்டோம், இதையும் ஒரு காரணமாக எடுக்கணும். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடங்களில் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக் தான் பேசுவோம். நமக்கு படிப்பு வராதுன்னு நினைக்காத, நீ வந்து மிக மோசமான மார்க் தான் எடுத்திருக்கா, இல்லைன்னு சொல்லலை, இந்த கடைசி 7 நாள் வேலை செஞ்சால் கூட நீ நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படி சொல்லி வந்த பசங்கள்லாம் இருக்கானுங்க. ஃபெயில் ஆகிடுறவன் நினைக்கிறவன் 300க்கு மேலே எடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் கூட யார் எடுத்திருக்கலாம். ஒரு ஆன்மாவினுடைய வீழ்ச்சியில் மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த சிற்றின்ப நாட்டம். அந்த சிற்றின்ப நாட்டத்தை சொல்லி எனக்கு செய்தது இருந்தது இந்த எட்ஜில், என்னை தூக்குனது அந்த எட்ஜில்ங்கிறார். இது யாருக்கும் நடக்கலாம், உனக்கும் நடக்கலாம். நீ சாதனம் பண்ணால் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்ற. அடுத்ததும் அதே கான்செப்ட் தான். அடுத்த மந்திரம் பாருங்கள், பொருள் எழுதி பாருங்கள், இதை படித்து பாருங்கள். வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினைபெருக்கி கொந்துகுழல் கோல் விளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்தமறுத்து எனையாண்டு பரிசு அற என் துரிசு மறுத்து அந்தமெனக்கு அருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே. அடுத்தது அதே கான்செப்ட் தான். சிற்றின்பத்திலே அமிழ்ந்து விளையிருந்தேன், அப்படி இருந்த என்னை மெதுவாக சாதனம் செய்ய வைத்து மலத்தை மெதுவாக நீக்கி உயரும் வழி காட்டி ஓம்காரத்தின் உண்மை கருத்தை எனக்கு சொல்லி என் தந்தை எனக்கு அருள் செய்த விதம் யார் பெற முடியும்? இது அதிசயம். இந்த மந்திரமும் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எட்ஜை காட்டி அந்த எட்ஜை காட்டுறார். இல்லறமாக கூட காட்டலை. மனைவி அறத்தில் மயங்கினேன், மனைவிக்கு கடமை செய்தேன், மகனுக்கு கடமை செய்தும் கூட சொல்ல, மயக்கம்தான் சொல்லியிருக்கிறார். நிலையற்ற இன்ப ஆணவ மலத்தின் தாக்கத்தால் நிலையற்ற இன்பத்தில் நான் விழுந்து போகிற நிலைமையில் இருந்தேன். என்னைய மெதுவாக கொண்டு போனார். மெதுவாக கொண்டு போனார்னா என்னதுன்னா, அதாவது பாச நீக்கத்தை மெதுவாக தான் செய்ய முடியும். உயிரினுடைய தன்மை அது. உயிருக்கு எதை நீங்கள் நல்லதை செய்கிறதா இருந்தாலும் மெதுவாக தான் செய்ய முடியும், படிப்படியாக தான் செய்ய முடியும். அதுதான் மெதுவாங்கிறேன். அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பா. உயிருக்கு நல்லது செய்கிறதா இருந்தாலும் மெதுவாக தான் செய்ய முடியும். உயிர் கெட்டதை பழகிறது எப்படி தான் பழகும்? மெதுவாக தான் பழகும். ஆனால் அது போகாது. ரெண்டுமே ஒன்று தான். மெதுவாக பழக்கப்பட்ட நல்ல பழக்கமும் போகாது, மெதுவாக பழகப்பட்ட போகாது. அதுவும் எப்படி தான் போகும்? ஆமாம்.
ஒரு சிவாஜி கணேசன் படத்தில், வசந்த மாளிகை படத்தில், நான் இனி மது அருந்துவதில்லைம்பார். டாக்டர் இல்லை, நீங்கள் மது அருந்தணும்பார். அந்த படத்தில் நீங்கள் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு வருத்தத்தில் மதுக்கு அடிமையாகிடுவார். கடைசியில் அவர் அந்த மதுவை விடுறேன்பார். மதுவை விடுறேன்னு சொல்லும்போது டாக்டர் நீங்கள் மது அருந்தணும்பார். ஏன்னா நீங்கள் வேகமாக விட்டீங்கன்னா உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், வரும். நீங்கள் எப்படி பழகுனீங்களோ அதே ஸ்பீடில் தான் அதை நீங்கள் விடணும். இப்போ ஒரு கார் இருக்குன்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், பிறகு நேரே தேர்ட் இயர்லேருந்து எதுக்கு வர முடியாது? அதுதான் அதனால தான் பையவேனர். அப்படி நீங்கள் வேகமாக செஞ்சீங்கன்னா அது அந்த உயிருக்கு மிகப்பெரிய சிரமமாயிரும். பின்ன டாக்டரே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு 15 நாள் மருந்து கொடுக்குறாரு, குறிப்பிட்ட நோய்க்கு 1 வருஷம் மருந்து கொடுக்குறாரு. டெய்லி ஒரு மாத்திரை 1 வருஷம், அப்படி நோயெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தது. 1 வருஷத்துக்கு கொடுப்பார், ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை. அதெல்லாம் அந்த நோயை பொறுத்து. அதே மாத்திரையை நம்ம மொத்தமாக கொடுக்க முடியாதுல்ல. நான் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் 6 மணி நேரம் ஆப்ரேஷன், டாக்டர் ஒரு அவசர ரிசப்ஷனுக்கு போகணும், எங்கள் சொந்தக்காரன் வீட்டில் தான், அதனால் ஆப்ரேஷனை கொஞ்சம் முன்னால் முடிச்சிடுங்கன்னு போக சொல்ல முடியுமா? ஆப்ரேஷன் பண்ணுறவனும் சொல்ல முடியாது, சொந்தக்காரனும் சொல்ல முடியாது. ஃபிக்ஸ் பண்ண டைம் ஃபிக்ஸ் பண்ண, அதை எப்படி தான் செய்ய முடியும்? நீங்கள் எனக்கு அமெரிக்காவில் வேலை இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுறேன்னா உங்கள் ஹெல்த் ஒத்து வரணும், உங்கள் இதயம் ஒத்து வரணும், உங்கள் கிட்னி ஒத்து வரணும், உங்களுடைய சுகர் ஸ்டேஜ் என்ன, ப்ரெஷர் எப்படி இருக்குது, உங்கள் உடம்புக்கு தேவையான ரத்தம் இருக்கா, இதெல்லாம் பார்த்தவரை தான் எது பண்ண முடியும். அப்போ அதற்கான முன்னோட்டமான உங்களுடைய உடல்நிலையை அதுக்கு தயார் பண்ணணும். சுகர் இருந்தால் குறைக்கணும், ப்ரெஷர் இருந்தால் குறைக்கணும். அதே மாதிரி தான் இந்த உயிரை இறைவன் கொண்டு வர முடியும். அதனால தான் பையவே கொடுவோந்தினார். இறைவன் நமக்கு நன்மை செய்யணுனாலும் வேகமாக செய்ய முடியாது. எல்லாருமே வேகமாக இது நடந்துராதான்னு நினைக்கிறாங்க. மெதுவாக செஞ்சாலே அந்த உயிர்களால் ஏற்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 42 வருட அனுபவம் சொல்கிறேன். தேவை இருக்க வரைக்கும் வாத்தியார் என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்க. தேவை முடிஞ்ச பிறகு வாத்தியார் அவங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறது கூட எதாவது தெரியும், கடுமையாக தெரியும். அவங்கள நெருக்கி கொண்டு வருவதற்கு எடுக்கிற எல்லா முயற்சியும் எதுவாக தெரியும். அப்போ மெதுவாக செஞ்சாலே வரும்னா வேகமாக செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்போ நான் அந்த பிள்ளைகளை பாட்டை கரெக்ட் பண்ணேன். ஒரு பாட்டு சரியில்லைன்னு சொன்னேன், 2வது பாட்டுன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக 2வது பாட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய பிள்ளைகள் அதில் இருக்குது. அந்த பிள்ளைகள் டென்ஷன் ஆகிரும். அது உடனே டென்ஷன் ஆகி அது பாடுற மூடை இழந்துடும். அந்த ஸ்டேஜில் தான் யார் இருக்குது? அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளை மனநிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் மனநிலையில் தான் நாம் என்ன செய்கிறோம், நாமளும் இருக்கிறோம். இப்போது உங்கள் பேத்தி இருக்குது, நீங்கள் எங்கேயா போனால் உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு சொல்லுதில்ல. உங்கள் அப்பா எங்கேயாவது போனால் நீங்கள் என்ன சொல்லி விட்றீங்க? உங்களுக்கு உங்கள் பேத்திக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். எல்லாருமே பொருளில் தான் இருக்கிறோம். யாராவது நீங்கள் அப்பா எனக்கு வரும்போது மாரியம்மன் கோயிலில் எனக்காக வர வாங்கிட்டு வந்துரு, என் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு, என்னைக்கு சொல்லியிருக்கீங்க? வந்ததே 6 மாதம் கழித்து வந்திருக்கிற ஒரு 10,000 ரூபாய்க்கு 2 சேலை எடுத்து கொடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டு வரும், மிக்சி வாங்கி போட்டு போயிருன்னு அதுலேயே நீங்கள் ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பீங்க. அதை தான் நம்ம யார்கிட்ட ஓட்டுறோம்? ஆமாம், நான் என்னுடைய 42 வருட அனுபவம் தான் சொல்கிறேன். எத்தனை 1000 பேரை சந்திச்சிருப்பேன். எல்லோரும் வருவாங்க, செதுக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, பைய செதுக்கும் போதெல்லாம் ஓகேம்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தேவை முடிஞ்ச உடனே அவங்கள நம்ம லைட்டாக செதுக்கினா கூட அவங்களுக்கு என்ன வந்துடும், அது கடுமையான அவங்கள நம்ம செதுக்கிற மாதிரி அவங்களுக்கு கோபம் வரும். எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை நான் லைஃப் லாங்காக பார்த்து என்ன செஞ்சுட்டுனா, இதுதான் இறைவனே நம்ம இப்படி தானே பேசுகிறோம். இறைவன் நம்மளை கொஞ்சம் ஓவராக கை வச்சா என்ன இப்படி சோதிக்கிறான்னு கேட்குறோமில்ல. இறைவன் ஓவராக சுந்தரரை பிடிக்க தானே போனார். சுந்தரரை பிடிச்சி ஜெயிலில் போட போனாரா? சுந்தரர் என்ன பேச்சு பேசினார்? அவ்வளோ பெரிய ஞானியே இறைவனை பேசுகிறாரு. இறைவன் பித்தனுமாக பெயனுமாகன்னு கையை கட்டிட்டு நிற்கிறாரு. இந்த களத்துக்கு யாருமே வரக்கூடாது. வந்தால் நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும். நன்றிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் வந்தீங்களா உங்கள் வேலையை செஞ்சுட்டு என்ன போயிட்டே இருக்கணும். ஒரு லாபம் மட்டும் கேரண்டி, உங்கள் உயிருக்கான பரிசு சேர். உங்கள் அக்கௌண்ட்டில் வர வேண்டிய கிரெடிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆன்மாவுக்கு வர வேண்டிய லாபம் என்ன செய்து வரும்? ஆணவ லாபம் வந்தே சேரும். இது எதுக்குன்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் ஆன்மாவில் எதுவுமே கிரெடிட் ஆகாது. நீங்கள் உட்காந்துட்டே சாமி பார்ப்பார், நம்ம பேசும் இவன் ஒருங்க பேசி விட்டுருக்கிறான், திருந்து தான் பார்க்கலாம், நம்ம வேண்டிய வேலையை இவன் செஞ்சுருக்கிறான், போடுறா இவனுக்கு ஒரு புண்ணியத்தை அக்கௌண்ட்டில் சேருடா. இப்போ சிவன் செய்ய வேண்டியது தான் சூரசம்ஹாரம் முருகர் செஞ்சார். முருகன் மேலே ஒரு பாசம் வருமா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் லைஃப் லாங்காக தெரிஞ்சுக்கிடுங்க. சமயம் பண்ணுறதுனால கடைசியில் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய ஆன்மாவுக்குரிய பரிசு என்ன செய்யும்?
எல்லாரும் நீங்கள் கெட்டவங்கன்னு சொன்னாலும் யார் மட்டும் சொல்ல மாட்டா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நான் ஒரு தனியார் பள்ளியில் இருந்தேன். நாங்கள் சயின்ஸ் வாத்தியாருக்கு சமமாக வேலை வாங்குவோம். அவன் சொல்லுவான், சார் நாங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறோம். நீட்டில் மெடிக்கல் இதுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். தமிழில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் தமிழ் பீரியடை சயின்ஸ் வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பாட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள் சார். அது வேறு யார்கிட்ட என்கிட்ட வச்சுக்கிடாத. நீ சயின்ஸ் படிக்கணும், தமிழ் படித்தாகணும் அப்படிம்போ. இவன் என்ன செய்வான்னா தலைமை ஆசிரியர்கிட்ட போய் புகார் பண்ணிடுவான். தலைமை ஆசிரியர்கிட்ட போய் புகார் பண்ணிடுவான், இந்த மாதிரி எங்களை படிக்க விட மாட்டேங்கிறாரு, தமிழ் பீரியடை சயின்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். நான் 5வது பீரியடை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுறேன். 5வது பீரியடை கூப்பிட்டு விடுவேன், நீ பிடிச்சிங்க அப்படிம்பாரு. கூப்பிட்டு விடுவார். இன்னும் வேலை வாங்குங்க, அவனுக்கு சயின்ஸ் வந்தால் மட்டும் போதாது, தமிழும் வரணும், நொறுங்க சாத்துங்க அப்படிம்பார். நொறுங்க சாத்துங்க அப்படிம்பார். திரும்ப நொறுங்க, ஆனால் முகத்தை தொங்க போட்டே போங்கம்பார். நான் திட்டின மாதிரி போங்க, இல்லைன்னா அவன் டிசி வாங்கிட்டு ஓடிடுவான் அப்படிம்பார். தெரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் இந்த களம் சாதாரணம் கிடையாது. வாத்தியாருக்கு என்ன, அவருக்கு என்ன புகழ், அவருக்கு என்ன பெருமைம்பாங்க. அதில் நம்ம தான் சந்திக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் சந்திக்கணும். இப்போ நம்ம குழந்தைகள் பாடுதுங்கிற சந்தோஷத்தில் தான் பணமும் இருக்குது. அதனால் அது இதில் பதிவு பண்ணார். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு பாசத்தை மெதுவாக எடுத்தார். மெதுவாக எடுத்தாலே இவ்வளோ ரகலை வருது. எந்த தகுதியும் இல்லாமல் நம்ம தகுதி பெறுறோம். மெதுவாக எடுத்தாலே இவ்வளோ ரகலை வருது. நீங்கள் வேகமாக எடுத்தீங்கன்னா எவ்வளோ ரகலை வரும் நினச்சி பாருங்கள். தாங்க முடியாது. நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கங்க. இருந்தால் தானே பிரச்சனை. விஷத்தை கலந்துரு, யாருக்கு கலந்த மாதிரி? சமணர்கள் கலந்தான் அங்கே. இது வாத்தியாருக்கு சைவர்களே கலந்தான்னு ஒரு புது வரலாறு வரட்டு. போடுறா விஷத்தை. எதில்? காப்பியில் கலந்துரு, பாலில் கலக்காத, கலர் மாறிடும். காப்பியில் கலந்துட்டோன்னா தெரியாது. ஆமாம். உய்தி கூடும் வழியை காண்பித்து எப்படி நான் உயர்றதுன்னு காட்டினார். ஓம்காரத்தினுடைய கருத்தை எனக்கு உணர்த்தினார். ஓம்கார கருத்தை உணர்த்தினார்னா என்ன அர்த்தம்னா, அகரம்னா என்ன, உகரம்னா என்ன, மகரம்னா என்ன, நாதம்னா என்ன, விந்துன்னா என்ன, அப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது 5 எழுத்துக்கு பொருள் சொல்கிறது ஏகதேசம் 2 1 தான். இதுக்கு பேரே என்ன பஞ்சாக்கரம்? இது வியட்டி பஞ்சாக்கரம்பாங்க, சமட்டி வியட்டிம்பாங்க. அதாவது வியட்டினா விரிந்து இருக்கிறது, நமச்சிவாய் எல்லாம். சமட்டினா சேர்ந்து இருக்கிறது. ஓம்காரம் சமட்டி பஞ்சாக்கரம், சமஷ்டி, சேர்ந்து இருக்கிறது. இது ஓம்காரம் எதற்கு சமம்? த்துக்கு சமம். சமம். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. இந்த இடம் நம்ம திரும்ப நடத்தணும். இந்த ஓம்காரம் வர்ற இடம், அதில் நிறைய பாடம் இருக்குது. நிறைய அந்த இடத்துல இந்த பதியத்தில் முக்கியம். எங்கே சொன்னதை திரும்ப ரிவ்யூ பண்ணுறாரு. உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமா நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள். அதை அப்படியே எடுத்து ரிவ்யூ பண்ணி எங்கே கொண்டு போடுறாரு. இந்த இடத்துல திரும்பவும் நம்ம அதை ஒரு அரை மணி நேரம் பேசணும். ஓம்காரத்தினுடைய உட்பொருளை சொன்னாருங்கிறார். நம்ம நெஞ்சு விடு தூது படிக்கும்போது 5 எழுத்தை உச்சரிக்கும் நெறி அறிவித்தார்னு படிச்சிங்களா? 5 எழுத்தை மூலாதாரத்தில் எந்த எழுத்து வைக்கணும், மலிபூரகத்தில் எது, இதயம் எது, நாக்கில் எது, உச்சியில் எதுன்னு படிச்சிங்களா? அதே மாதிரி ஓம்காரத்தை இப்போ நீங்கள் இப்போ 3ஆம் நூற்பாவை நடத்திட்டு இருக்கிறோம். அதில் ஆன்மாவை 5 எழுத்துன்னு குறிக்கிற ஒரு இடம் இருக்குது. இதில் 3ஆம் நூற்பாவில் ஆன்மாவை 5 எழுத்துன்னு குறிக்கிறோம். டைப் பண்ணதோட சரி, மறந்துட்டானா நல்ல விஷயம், அடுத்த பிறவியில் ஞாபகம் வரும், தைரியமாக இருங்க. அந்த ஆன்மாவை ஏன் 5 எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, ஓம் என்ற மந்திரம் அகரம் உகரம் மகரம் நாதம் விந்துவாக பிரிந்து நின்று நம்முடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மாவை செயல்படுத்தும். அதனால் ஆன்மாவையே எதுன்னு சொல்லுவாங்க? 5 எழுத்துன்னு சொல்லுவாங்க. 5 எழுத்து எங்கே தோன்றுறது? ஆன்ம தத்துவத்திலேயா, வித்யா தத்துவத்திலேயா, சிவ தத்துவத்திலேயா? சிவத்தத்துவத்தில் தோன்றுகின்ற அந்த 5 எழுத்து நாதம் விந்து அகரம் உகரம் மகரம் நாத விந்துவாக எதில் இருக்கும்? உயிரில் இருந்து இந்த அந்தக்கரணங்களை எல்லாம் இயக்கும். அதனால் ஆன்மாவை 5 எழுத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ தான் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்க. பேசணும், மறந்துட்டு அடுத்த பிறவியில் நினைவு வரும். இந்த இதில் எடுத்து பார்த்துக்கிடுங்க, 3ஆம் நூற்பாவில் இருக்குது. எதுக்கு சொன்னேன்னா, அவங்க பேச வேண்டியது இருக்கிறதுனால சொன்னேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்டால் போதும். அவங்க என்ன செய்யணும்? பேசணும். அதில் வருது. அதே ஓம்காரத்தை தான் நம்ம இதில் ஏன் ஓம்காரம் சொல்கிறாருன்னு பார்க்கணும். ஓம்கார உட்பொருள் சொல்கிறதும் 5 எழுத்துக்கு உட்பொருள் சொல்கிறதும் 2 என்னது தான்? ஏகதேசம் 1 தான். அதை இதில் சொன்ன உங்கள் உட்பொருளை அறிவித்தார், அவர் என்னுடைய தந்தை. இது யாருக்கு கிடைக்கும்? இதுவும் அதே மாதிரி தான். பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் நின்று இனி அந்த எட்ஜில் வச்சு தூக்குனார் அப்படிங்கிறார். அதுவும் மெதுவாக தான் செஞ்சாருங்கிறார் அந்த ப்ராசஸையும். இப்போ நீங்கள் ஞானிகளுடைய வாழ்க்கை பண்ணி நீங்கள் சுந்தரர் வாழ்க்கையை எடுத்தால், அவர் தடுத்தாட்கொள்ளப்படும் போது
ஒரு பக்குவமான சிவாச்சாரியாராக நிலையில் தானே அவர் இருக்கிறாரு. இப்போ மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி நிலையில் அவர் இல்லை. மாணிக்கவாசகர் அந்த நிலையில் இல்லை. இது யாருக்கு பாடம்? ஒரு பாடம் இறைவன் என்னுடைய என்னால் அறியா பதம் தந்தாய் என்று சொல்லுவது போல என் தகுதிக்கு மீறி எனக்கு செஞ்சான்னு இறைவனை புகழணும்னு முடிவு பண்ணிட்டாரு, புகழ்ந்துட்டார். மேஜர் டாபிக் அது. இன்னொரு செய்தி சொல்ல வர்றாரு கடைசியாக நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்? நீங்கள் என்ன சொல்லியும் பிஸ்னஸில் உங்கள் மகன் கேட்கல, கடைசியில் என்ன அட்வைஸ்? தம்பி இதில் பல லட்சங்கள் போச்சு, விடு, இருக்கிற பணத்தை வச்சு. இல்லை எங்கள் சொந்தக்காரங்கள் நிறைய அப்படி நடந்திருக்குது. பெரிய கோடிக்கணக்கில் வச்சு அதை அழிச்சிட்டு வருவான், ஒரு லட்சக்கணக்கில் வச்சு அழிப்பான், ஒரு சில லட்சங்களை வச்சு வியாபாரம். சரி, கடைசியில் இதாவது மிஞ்சுது. பல கோடி ரூபாயில் பிஸ்னஸ் பண்ணி எங்கள் உறவினர் ஒருத்தன் கடைசி செல்ஃபோன் கடை வைக்க வந்தான். பிறகு அதிலிருந்து வெளியே வந்தான் சென்னையில். அதிலிருந்து வெளியே வந்து பழைய ஸ்டேஜுக்கு போனான். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் காசையெல்லாம் அழிச்சிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க கடைசியாக? சரி, கோடி போச்சு, பல லட்சம் போச்சு, ஒரு சில லட்சத்தை வச்சாவது உழைச்சி திரும்பவும் நீ பழைய நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லுவோம்ல. அந்த அட்வைஸை மாணிக்கவாசகர் நமக்கு சொன்னால் கேட்க மாட்டோம். நம்மளை பார்த்து நீ பிச்சைக்காரன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? யார் சொன்னது? என்ன எப்படி நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்லலாம்? பிச்சைக்காரனா என்னது? சைவத்தில் நீ கீழே இருக்கிறேன்னு அர்த்தம். நான் கீழே இருக்கேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் முற்றோதலுக்கு போகிறேன், சித்தாந்த வகுப்புக்கு போகிறேன், திருமுறை வகுப்புக்கு பணம் கட்டி சேர்ந்துருக்கிறேன், சித்தாந்த வகுப்புக்கு பணம் கட்டி சேர்ந்துருக்கிறேன், சைவத்தில் நான் பின்னாலுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க. அதனால் அவர் பார்த்தாரு, யார் மேலே போட்டார்? அவர் மேலே போட்டு சொல்கிறார். இதை பாடும்போது யார் மேலே வந்துடும்? தானா? இதை நீங்கள் பாடும்போது யார் மேலே வந்து விழுந்துடும்? நம்ம மேலே வந்து விழுந்துடும். தையலார் மயிலை தாழ்ந்து விழ கடவேனே யாரை சொல்கிற மாதிரியே ஆயிரும். அவருக்கே தெரியும் இது அவன் பாடும்போது அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருந்து தெரியும். அதை அவர் பதிவு செய்தார். நம்ம இது முன்னுரையை வச்சு அடுத்த வகுப்பில் ஓங்காரம் பற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த நெஞ்சு விடுதலிருந்து எடுத்து இதில் இணைக்கணும். இணைச்ச பிறகு தான் இது முழுமை பெறும். அதை வந்து நம்ம ஒரு செய்தியாக வச்சு நம்ம இன்றைக்கி 2 மந்திரம் தான், ஆனால் கம்பீரமாக வேறு மாதிரி விரித்து கொண்டு போயிட்டோம். கம்பீரமாக விரிஞ்சிட்டு பண்டார சாத்திரத்தில் இதுவும் பாக்கி இருக்குதா? அதில் ஒரு மந்திரம் படிச்சுட்டு போங்க. பாக்கி எதுவும் இருக்குதா அல்லது நேராக புது மந்திரத்துக்கு போகணுமா? தேவாரம் இப்போ எடுத்திங்கன்னா நேரமாகும். தேவாரம்னா விரிவாக படிக்கிறதா இருக்கணும், ஏன்னா எடுக்கக்கூடாது. அந்த ஒரு பெண் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால்